டிரைவர் மற்றும் வாகனத்தில் பயணிக்கும் பயணிகள் சீட்டில் எப்படி உட்கார்ந்தா அவங்களுக்கு வலி வராமல் இருக்கும், இல்லை எப்படி உட்கார்ந்தா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அண்டு இதுக்கான எக்ஸசைஸ் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். டிரைவரோ பயணிகளோ சீட்டில் பின்னாடி எண்டு வரைக்கும் போய் தான் உட்காரணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது மாதிரி ஸ்டூப்பிங் போஸ்டர் மாதிரி கொஞ்சம் முன்னாடி இப்படி வந்து உட்காந்துக்கிறாங்க. முன்னாடி உட்காந்து இப்படி ஓட்டுற பழக்கம், இல்லை பயணிகள் அப்படி உட்காந்துட்டு இப்படி தூங்குற மாதிரி பண்ணுறது. நீங்கள் தூங்குறதா இருந்தால் கூட இந்த பின்னாடி வரைக்கும் போய் உங்களோட பெட்டெக்ஸுக்கு மேலே இருக்கிற லம்போ சேக்ரல் வந்து அந்த ஒரு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு இடத்தோட பின்னாடி இருக்கிற சேர் இருக்குல்லங்க, அதோட போய் முட்டுற மாதிரி இருக்கணும். முட்டிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து தான் நம்ம ட்ராவலும் பண்ணணும். கார் ஓட்டுறதுனாலும் அப்படி தான் ஓட்டணும். எப்போவுமே அந்த எண்டுக்கு பேக் வந்து போயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த எண்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணி தான் இருக்கணும். ஹை சிட்டிங் சீட்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த சீட்ஸில் இப்படி ரெஸ்ட் ஆகிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சாயிற மாதிரி வேணும்னா அதில் சாயிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குல்லங்க, அந்த மாதிரி சாஞ்சி போகலாமே தவிர இப்படி வளைஞ்சி சாயக்கூடாது. இப்படி நேராக இப்படி சாஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த மாதிரி உட்கார்ற முறை தான் இடுப்புவலி வராமல் தடுக்கும். அப்படி லாங் ரன் டிரைவர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி உட்காந்துட்டே போகிறதுல நோயே கிரியேட் ஆயிரும். ஸ்பாண்டிலைட்டிஸ் மாதிரி வந்துடும். சர்வைக்கலில் ஸ்பாண்டிலைட்டிஸ் வரும், லம்பரில் ஸ்பாண்டிலைட்டிஸ் வரும். இந்த மாதிரி ஒரு எலும்பு தேய்மானமோ இல்லை ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் பல்ஜு, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு விலகிறது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அண்ட் பிரேக்கியல் நியூராலஜி, அந்த நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இல்லை இடுப்பில் சயாட்டிக்கா, நரம்பு அழுத்தி காலெல்லாம் வலி, கழுத்தெல்லாம் வலி, இப்படியெல்லாம் வந்துடும். சரி, இப்படி உட்கார்ந்தா என்ன நடக்கும்னா நிறைய சிம்டம்ஸ் வரும். நான் சொன்ன நோய்கள் என்னென்ன சிம்டம்ஸை உருவாக்க முடியும்னா, ஒரு பக்க தலைவலி, தலை சுத்தல், வாமிட் வர மாதிரி இருக்கிறது, காதுக்குள்ள ஊன்னு டினிட்டஸ் சவுண்டு, டிஎம்ஜே ஜாயிண்ட்ல வலி, கண்ணில் வலி, கழுத்தில் ஸ்டெனோக்ளைடோமாஸ்டர் ட்ரெப்பீசியஸ் வலி, முதுகுல வலி, செஸ்ட்லியோ பிரஸ்ட்லியோ வலி, நடுவில் ஸ்டர்னம் ரிப்ஸில் வலி, அப்புறம் இடுப்பில் வலி, இடுப்புலேருந்து பெட்டெக்ஸ் தொட கெண்டைக்கால் பாதம் வரைக்கும் வலி, ஒரு சைடே வலிக்கிறது, கால் விரல் மரமரப்பு, கை விரல் மரமரப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தவிர நெஞ்சில் செஸ்ட்லியோ பிரஸ்ட்லியோ அந்த வலியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேர்த்து போகிறது, படபடப்பு, இதெல்லாம் எப்படி வருதுன்னா ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸ்பைனல் கார்டில் ஒரு இஷ்யூ வர்றப்போ ஸ்பைன் வந்து அதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது ஃபியர் ஆகி நம்மளையும் ஃபியர் பண்ணி விட்ரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம போஸ்டர் சரியில்லாததே ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா வருஷ கணக்கில் அப்படி சரியில்லாததுனால நோயாக கிரியேட் ஆகுது.